கடலை வந்து ஆமா வேச்சி ஆஃப்ல இருக்குது. என்னன்னா இது வந்து பால் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரியாணி குண்டா அந்த மூடியை வச்சு எல்லா கப்பையும் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கடலை வேச்சு வச்சிருக்கோம், அதையும் வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அபிமானம் வந்துட்டு இந்த ஃபைனலாக என்னென்னலாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு வேலை வந்து உண்மையாலுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லோரும் இன்றைக்கி வந்து வேலை கம்மியாக தான் செய்வாங்க, ஆனால் எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் 7ஆம் தெருனா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கோவில் திருவிழாலே வந்து பெருசு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் 3 தெருவு சேர்ந்தது ஒரு திருநா, அதான் 7ஆவது திருநா. சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஜெயஸ்ரீ என்ன பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு எங்கள் உபயமாக இருக்கவே எங்களுக்கு அவ்வளோ ஒரு வேலை காலையிலேருந்து சொல்லவே வந்து முடியல. காலையில் எழுந்தோடனே வீட்டெல்லாம் பெருகிட்டு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு இருக்கிற வேலையை ஃபுல்லாக வந்து. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாரியே இன்னைக்கு வந்து வெங்காயத்தெல்லாம் கழுவிட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இன்னும் நாள் பார்த்தோன்னா இட்லிக்கெல்லாம் வேற ஊற வச்சிட்டேன். அது உளுந்து கழுவி சொல்லி போச்சு. ஜெயஸ்ரீ தான் உளுந்தெல்லாம் கழுவி கொடுத்தா நான் வந்து இட்லிக்கெல்லாம் வந்து அரைச்சிட்டேன். நான் கழுவுவேன். அப்புறம் எனக்கு வந்து கருப்பு உளுந்து நல்லா கழுவு தெரியுமா. அதுக்கப்புறம் வந்து கல் வந்து அரிக்கி தெரியும். என்னோட வேலை கற்றுக்கினால அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அம்மா பக்கத்தில் இது பண்ணுவாங்க, வளையல் போட்டு வந்து கல் அரிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கற்று நானும் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுப்பில் என்னென்ன வேலை நடக்குன்னா ஒரு பக்கம் வந்து கடலை வந்து இருக்கு. ஆமாம் வேச்சி ஆஃப்ல இருக்குது. என்னென்னா இது வந்து பால் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டை மாடு பால் கறக்குது இல்லையா, அதனால நம்ம டீ போட்டு கொடுத்துலாம் சொல்லிட்டு 2 லிட்டர் பால் எடுத்துட்டேன் நான். ஆமாம் கறக்கத்தே அவ்வளோதானா ஃப்ரெண்ட்ஸ். நேற்று போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் நல்லா ஜில்லுன்னு கொடுக்கலாம்னு கொடுத்தோம். ஆனால் இந்த வாட்டி வந்து சூடாக டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் டீ வந்து போடுறேன். இது கூடவே வந்து இதில் எல்லாமே வந்து போட்டிருக்கோம், அதான் மசாலா ஐட்டமே. ஆனால் இருந்தாலுமே நான் வந்து ஒரு அவசரம் கொடுக்கல இல்லையா, அதனால வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து சுக்கு, இதெல்லாம் நான் தனியாக வேற வாங்கி வந்திருக்கேன். இதில் ரெண்டுத்துல எது பொறுத்துன்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் வந்து ஏலக்காய் சுக்கு போட்டுங்க. என்ன நைட் நேரத்தில் சுக்கு போட்டு டீ போட்டு குடிச்சா நல்லது. சுக்கு போட்டுங்க. சரி ஓகே, சுக்கு போட்டு டீ போட்டுடலாம். ஓகே சரி பாப்பா. போன வருஷம் ரோஸ் மில்க் கொடுத்ததுல செம்மையாக. என்ன ஜாஸ்தி வந்து குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டா, நானும் குளிக்கவே இல்லை. நான் போய் குளிச்சுட்டு வந்து விளக்கு மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம்ண்ணா. வந்து பொரியாத்த கோயிலாம் போயிட்டு வரணும்னா நீங்க நம்ம ஒப்பியும் எல்லா திருநாளுக்குமே நம்ம போயிட்டு நம்ம திருநாள் மிஸ் பண்ணலாமா கூடாது. அதனால நம்ம திருநாவே போய் நம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம். ஓகே சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெருக்கு வந்து சாமி வந்து வந்துடுச்சு. நாங்கள் வந்து டீ கப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லோரும் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்த உடனே வந்து டீ ஊற்றி எடுத்து போய் வெளில வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். கப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். வாங்க போய் பார்க்கலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரியாணி குண்டா அந்த மூடியை வச்சு எல்லா கப்பையும் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கல்லை வச்சு வச்சுருக்கோம், அதையும் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், உள்ளே வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கல்லை வந்து வச்சுருக்கோம். இந்த கோலம்லாம் வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டேனே. மற்றபடி சாமி படைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே அம்மா வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்தோடனே படைக்கிற வேலை தான். எங்கள் சாமி வந்து காளி வாசம் போட்டு வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தூக்கவே முடியல. அவ்வளோ பேர் சேர்ந்து தூக்கி வச்சாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவுட்டில் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெடிச்சாங்கன்னு. மொத்தமாக சாமி வாசம்லாம் போட்டுருந்தாங்க. சாமி வாசம் போட்டு வந்தாங்க, மாரியம்மன் வேஷம் போட்டு வந்தாங்க, அப்புறம் வந்து அங்காளம்மன் வேஷம் அந்த வேஷம் போட்டு வந்தாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஆமாம், பயமாக இருந்தது அந்த அங்காளம்மன் சாமிலாம் பார்த்து. முதல் தெரு எங்கள் சாமி எங்கள் தெருவு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ வந்து எத்தனை மணிக்கு வந்து கேட்டால் கரெக்டாக வந்து 2 மணிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 மணிக்கு வந்தது. கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்து படைக்க பார்த்தல மணி 3 ஆயிடுச்சு. திருநாள் நடந்ததுல வாட்டி வந்து எல்லா திருநாளுமே வந்து 1 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்குவோம். ஆனால் இந்த திருநாள் மட்டும் தான் நாங்கள் 3:30 மணிக்கு மேலே தான் படுத்து போய் தூங்கணுமே. அந்த 3ஆவது தெருலாம் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக வெடிஞ்சிடுது. வெடி தான் தீபார்த்தனையாக காட்டியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய். டாடா பாய். அது மட்டும் இல்லாமல் யாராவது திருநாள் நடக்க சொல்லிட்டு மறக்காம கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.